Hello everyone. Welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூனிட் 2 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ல சிம்பிள் பெண்டுலம் டாபிக் பார்க்கலாம். சிம்பிள் பெண்டுலம் கான்செப்ட்க்கு நம்ம லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷனும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிரஷனும் தேவை. So கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் half mv square but simple pendulum க்கு half m l square theta dot square and potential energy கான expression v equal to mgl into 1 minus cos theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் மட்டும் மெமரைஸ்டா தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சிச்சுனாலே l கண்டுபிடிக்கலாம். l ஓட ஈக்குவேஷன் t minus v. நம்மளுக்கு t யும் தெரியும் v யும் தெரியும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். l equal to t ஓட எக்ஸ்பிரஷன்ல அப்படியே இது ஃபுல்லா எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸ் v ஓட ஈக்குவேஷனை அது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் d by dt. இங்க வந்து theta dot and theta தான் வேரியபிள்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். So d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta equal to 0. இப்போ இந்த ரெண்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் டேர்மையும் இந்த ஈக்குவேஷன் ஹெல்ப்போட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். So dou L by dou theta dot அப்படின்னா theta dot இங்க தான் இருக்கு. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்னா நம்ம என்ன டேர்ம் பண்ண போறோமோ அந்த டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். So half ml ஸ்கொயரை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கலாம். theta dot ஸ்கொயரை பண்ணோம்னா 2 theta dot வரும். இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்க ml ஸ்கொயர் இங்க theta dot இருக்கு. And next dou L by dou theta find out பண்ண போறோம். theta term இங்க இருக்கு. So இந்த minus mgl அப்படியே வச்சுக்கோங்க. 1 பண்ணோம்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் 0. அதாவது இதுவே ரெண்டு டேர்மா இருக்கு. minus mgl into 1 போட்டீங்கன்னா minus mgl plus mg cos theta வரும். ஓகே. so அந்த இத பண்ணோம்னா நம்மளுக்கு 0 ஆயிடும். cos theta-வை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin theta. அந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து இங்க பிளஸ் ஆயிடுச்சு. அதாவது மைனஸ் காஸ் தீட்டாவை பண்ணோம்னா பிளஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் எம்ஜிஎல் அப்படி இருக்கு. இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம். டி பை டிடி ஆஃப் இங்க டோ எல் பை டோ தீட்டா டாட் இருக்க இடத்துல தான் நம்ம இங்க எம்எல் ஸ்கொயர் தீட்டா டாட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ எம்ஜிஎல் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி இப்ப கண்டுபிடிச்சது. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா இங்க டிஃபரன்ஷியல் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த டேர்ம் தான் பண்ண போறோம். ஸோ ஒரு வாட்டி பண்ணோம்னா ஒரு டாட் இருக்கும். செகண்ட் டைம் பண்றப்ப இது டபுள் டாட்டா மாறிடும். ஸோ டிஃபரன்ஷியல் பண்றதுனால இது டபுள் டாட்டா மாறிடுச்சு. மிச்சம் எந்த டேர்ம்லயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த டேர்ம்லயும் எம் இருக்கு எல் இருக்கு. இங்கேயும் ஒரு எம் இருக்கு ஒரு எல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா டிவைடட் பை எம்எல் த்ரூ அவுட். அப்ப ஒரு எம் ஒரு எல் போயிடுச்சுன்னா இங்க மிச்சம் ஒரு எல் தீட்டா டபுள் டாட் இருக்கும். அண்ட் இங்க ஒரு ml போயிடுச்சுன்னா இங்க g sin theta இருக்கும் which is equal to 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டாட் இருந்ததுன்னா அது வெலாசிட்டின்னு அர்த்தம், ரெண்டு டாட் இருந்துச்சுன்னா அது ஆக்ஸலரேஷன் அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து இந்த sin theta வந்து வெரி ஸ்மால்னால அதை நம்ம தீட்டான்னு எழுத போறோம். அப்ப நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் l theta double dot plus g. இந்த sin theta தான் இப்ப தீட்டாவா மாறிடுச்சு equal to 0. ஸோ இதே ஈக்குவேஷனை டிவைடட் பை l போட்டீங்கன்னா இங்க l டிவைட் ஆயிடும். அப்ப எல்லாம் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல எல் அப்படியே வந்துடும். அதாவது இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இங்க டிவைடட் பை எல் த்ரூ அவுட் நம்ம போட்டிருக்கோம். இப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட கம்பேர் பண்றோம். இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன். அதாவது டபுள் டாட் இருந்துச்சுன்னா ஆக்ஸலரேஷன் அண்ட் தீட்டா இருக்க இடத்துல இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப ஒமேகா ஸ்கொயர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்க இடத்துல தான் இந்த ஜி பை எல் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை எல். அப்ப ஒமேகா வேணும்னா நம்மளுக்கு root of g by l. And next இப்ப நம்ம கண்டுபிடிச்சது angular frequency, அதுதான் ஒமேகா. angular frequencyக்கும் frequencyக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்னா ஒமேகா is equal to 2 pi f. அப்போ ஒமேகாக்கு பதிலா 2 pi f போடலாம் equal to root of g by l. இதுல இருந்து நம்மளுக்கு f வேணும்னா இந்த 2 pi இந்த பக்கம் டிவிஷன்ல எடுத்துட்டு வரலாம். frequency அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலா போட்டோம்னா நம்மளுக்கு டைம் பீரியட் கிடைக்கும். Thank you for watching this video.